Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Remax, my device, my life. Coming soon. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். வணக்கம். வணக்கங்கண்ணே. வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். இது முதல் முறையாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன். ஸோ உங்கள் பின்னாடி இருக்கிறது எத்தனை வயசில் எடுத்த ஃபோட்டோ? இது சினிமாவுக்கு வந்தப்பன்னு நான் 19 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணே. ஐயோ, 20 வயசில் இந்த மறுமலர்ச்சியெல்லாம் ஆக்ட் பண்ணீங்களே? அதாங்கண்ணே. அதுக்கு முன்னாடிண்ணே. அதுக்கு முன்னாடி அந்த ஆமாம், அந்த காலகட்டம் தானே. கரெக்ட். ஒரு 98 அந்த மாதிரி. ஓகேண்ணே, கரெக்ட். ஒரு 2000 வச்சுக்கலாங்கண்ணே. 2000 2000 வச்சுக்கலாங்க. 98 மறுமலர்ச்சி 98 98 அந்த காலகட்டம் தானே. அப்போ அந்த சின்ன சின்ன இது மறுமலர்ச்சியில் ஒரு ரோல் இருந்தது, சங்கமத்தில் ஒரு ரோல் இருந்தது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக உங்களுக்கு. மறுமலர்ச்சி தாங்க ஃபஸ்ட்டு படம். சென்னைக்கு வந்து முதல் ஷூட்டிங் ஸ்பாட் திருவண்ணாமலையில். அதான். அதுக்கு ஏதாவது ஆடிஷன் மாதிரி நடந்ததா? இல்லைங்கண்ணா, அதுக்கு இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்ததுக்கு அப்புறமே இந்த சினிமா கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் நண்பர் மூலமாக வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டு நிறைய க்ரௌடு நிற்கிது. சினிமா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ சினிமாவும் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ வரிசை அந்த பெட் போர்டு நிற்கும். அவங்க ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஏற்றுவாங்க, ஆட்கள் ஏற்றுவாங்க. அப்போ பேசிக்கிடுவாங்க, எப்போ மார்க்கெட்டு சீன்ப்பா, மறுமலர்ச்சி மார்க்கெட் சீனுக்கு அட்மாஸ்பியர் தேவை அப்படின்னு நிறையா பேசிட்டுக்கப்ப அந்த ஏஜெண்ட் ஆள் எடுக்கிறப்ப முண்டி போயிட்டு அண்ணே அண்ணேன்றப்ப நீங்கள் யார் என்னன்னு கேட்டாங்க. இல்லை இந்த பிளான் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ அப்போ சேர்க்கலை. என்கிட்ட சேர்க்க மாட்டாங்க, யார் என்னன்னு தெரியாமல் இருக்கப்ப அண்ணே நானும் வரேன்னு சொல்கிறப்ப இல்லை. அப்போ அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு அக்கா ஒன்று இருந்தாங்க, சுமதின்னு. தம்பி எந்த ஊர் பண்ணாங்க? இந்த ஊருக்கா சினிமாவுக்கு வந்திருக்கேங்க்கா, ஏற்ற மாட்டேன்றாங்க வண்டியில் அப்படின்றப்ப அப்போ அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு எங்கள் க்ரௌடுக்கு ஆள் தேவையில்லை, இந்த பசங்க வரேன்றாங்க, நல்ல பெண்ணா கேம்பா மாதிரியான, சரி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. சரி ரூமில் எங்கடா இருக்குது அப்படின்னு, இந்த இடத்துல இருக்குங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னு, சரிப்பா ஓகேப்பா இப்போ போட்டு விடு பிரகாஷ், அந்த பசங்க ரொம்ப நேரமே கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை போட்டு விட்டாங்க. என்னையும் அந்த இயக்குனர் வெற்றி வீரன் சொல்லிட்டு பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அவர் 3 படங்கள் பண்ணியிருக்காப்புல. 2 பேரும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து டக்கு துணிமணி மேடான்னு சொன்னோன்னே ஓடி போயிட்டு ராம் தேட்டருக்கு ஆப்போசிட் அந்த ரூமுக்கு திருமணி எடுத்து அமைக்கிட்டு ஓடியாந்த அப்படி தான் கூட்டி போனாங்க. அந்த இதுக்கு போய் திருவண்ணாமலைக்கு போனோம். போய் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்தோன்னே பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே இங்கிட்ட ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, கிட்ட ஆள் பயங்கரமாக இருக்காங்க, கேமராலாம் தூக்கிட்டு போகிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நடிகர் மம்முட்டி வருவார்னு சொன்னோடனே வர்ற கார் பூரம் பார்க்குறேன், மம்முட்டியை பார்க்க வெயிட்டிங். இப்போ அந்த வர இடத்துல ஆர்டிஸ்ட்லாமே அங்கே நிற்க சொல்கிறாங்க. நம்ம அதான் நிற்காம இங்கே இருந்துக்கிட்டே இருக்கோம். இது யார் இப்போ சொன்னதை கேட்க மாட்டேன், விரட்டி விட்டுருவே, இது யார் ஆள் அப்படின்னு விட்டு ஒரு பாஸாண்டு ஒருத்தன்ட்டு அந்த குறிப்பை நியமிச்சிருந்தாங்க. டேய் அங்கே போய் நிற்கணும், இங்கே வந்து விரட்டி விட்ருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ அங்கேருந்து வந்து மம்முட்டி சார் வந்தார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷனை பார்க்க அந்த மதுரையில் சரஸ்வதி தேட்டரில் தளபதி படம் ஓடுறப்ப சட்டையை கிழிச்சு தூக்கி எறிஞ்சோம், கத்திவோம். அப்போ எந்த படம் பார்த்தாலும் தலைவருக்கு ஆப்போசிட் யாரும் பேசக்கூடாது. இந்த கவுண்டர் பேசணும், நம்ம கவுண்டருக்கு பேசணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலீஸை கூப்பிட்டு விரட்டி விட சொல்லிட்டாங்க, ரொம்ப நியாயம் பண்ணுறாங்கன்னு. அந்த மனுஷனை பார்த்தோன்னா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மன்சூர் அலிகான் வர்றாரு. அவர் அவ்வளோ திட்டியிருக்கே, கேப்டன் பிரபாரை மடம் பார்த்துட்டு இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்தார். அந்த கொஞ்ச நேரத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி வைக்கலையே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஷாட்டு. அப்போ இடையில அந்த க்ரௌட் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு ஷாட் கட் பண்ணிட்டு இன்னொரு ஷாட் எடுப்பாங்களா சார். அப்போ அந்த இன்னொரு ஷாட் எடுக்கிறப்ப ரெடி கேமரா அப்படின்னு சொல்லப்போ பக்கத்தில் இந்த ஆட்கள் நிப்பாட்டி வச்சுக்குவாங்கண்ணே. அந்த ரெடி இப்படி தள்ளி விட்டு அவர் போகணும். அப்போ தள்ளி விடுறப்ப அந்த க்ரௌட் நிற்கிறப்ப என்னை இங்கே பக்கத்தில் நிற்க வச்சுருக்காங்க க்ரௌடில். இப்போ அவர் என் மேலே கை வச்சுக்கிட்டு மனுஷன் வைக்கிறேன், கை வச்சுக்கிட்டு எப்போ ரெடியா அப்படின்னு கேட்டிருக்கப்போ எனக்கு இப்படி பார்க்குறேன், என்னடா இந்த மனுஷன் தான் நம்ம மேலே கை வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அவர் இப்படியே வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் 2 அந்த தள்ளி விட்டு உள்ளே போவார் அந்த க்ரௌடில். அதுக்கப்புறம் அந்த மன்சூர் அலிகான் என் மேலே கை வச்சு தள்ளி வர்றதை நாம் தேடப்பட்ட வாடி ஸ்க்ரீனில் கண்டுபிடிக்கவே முடியல என்னால். அதை அதான ஸ்டார்ட்டு. ஐயோ, ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க? ஆமாங்கண்ணே. ஸோ அதை ஞாபகப்படுத்த தான் பின்னாடி. ஆமாண்ணே, அதுதானே என்னை டெய்லி வழி நடத்தி போகுது. ஸோ தினம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னா அந்த பார்த்துருங்க. ஆமாம், பார்த்துட்டு இருப்பேன். இன்னொரு சில ஃபோட்டோஸில் இருக்குண்ணே, அது வீட்டில் வச்சுருக்கேனே. அதுவும் அந்த இங்கே கொஞ்சம் பார்த்தா இது கேமராவில் வராது, நீங்கள் 6 பேக் போட்ட ஒரு ஃபோட்டோ, இது 2 அது எதுக்கு? அது இங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோக்காக சினிமாவுக்காக வந்து நின்றுருக்கோம். பட் இதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கீங்களே. ஓகேண்ணே. அது விடுதலை, கொட்டுக்காளி, இப்போ கருடன்,
அந்த மாதிரிலாம் வந்திருக்கீங்க. அதெல்லாம் போடாமல் சிக்ஸ் பேக் போட்டிருக்கீங்க. இல்லைண்ணே, அது ஆஃபீஸ் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கண்ணே. இது எங்கள் ஃபேமிலிண்ணே. பின்னாடி இருக்கிறது ஆமாம், எங்கள் அப்பாண்ணே. அது அந்த மீசை வச்சிருக்கிறவர் உங்க அப்பா. மீஸ் அப்பா. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி 6 பேருண்ணே. ஆமாண்ணே, இது எங்கள் அப்பா லைஃப், எங்கள் ஃபேமிலிண்ணே. இது ஒரு படமாக பண்ண போகிறேன் இந்த கதையை, அப்பாவுடைய வாழ்க்கையை. ஓ நைஸ். ஆமாம், ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இருக்குங்க. இருக்கா? யார் எழுது? வெற்றிமாறன் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஓ, இந்த ஒரு 3 மணி நேரம் அவர் லைஃப்பில் 3 மணி நேரம் யார்கிட்ட உட்காந்துருப்பான்னு தெரியல. 3 வருஷம் அவர்கிட்ட உட்காந்து நான் சும்மா இந்த கதையை, அப்பாவோட கதையை சும்மா வரலாம் சொன்னேன். விடுதலை 2 எப்போ வருது தெரிலங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பரில் வந்து நானான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்குது. ஷூட்டிங் 2 படம் பெரிய படமாக வந்துகிட்டு இருக்குங்க. ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்கண்ணே. மஞ்சு வாரியர் மேம் இருக்காங்க, சமுத்திரகனியன் வரப்போறாருன்றாங்க, கிஷோர் ஆல்ரெடி நடிச்சிட்டாருன்றாங்க. ஆல்ரெடி இன்னும் வரப்போகிற சீன்ஸில் எங்கள் டேரக்டர் சொல்லியிருக்காரு வெற்றி அண்ணே. எனக்கு தெரிஞ்சு ஒரு விடுதலை 1 தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ, எப்படி அதை பார்த்து பிரமிச்சாங்களோ, அது மாதிரி இன்னும் ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்கண்ணே. கண்டிப்பாக. இப்போது நம்ம வந்து விடுதலைக்கு முன்னாடி பேசினோம். ஆமாங்க. பட் அதுக்கப்புறம் கொட்டுக்காளி போது பெர்லினில் பேசினோம். பட் நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கல. நீங்கள் விடுதலை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் சீரியஸ் ரோல். ஆமாங்க. ஆமாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஃபுல் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாங்க. நம்ம நடிச்சிருக்கோம், இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் தான் அந்த படத்தோட ஒரு ஹீரோ மாதிரி. ஆமாங்கண்ணே. எப்படி இருந்தது? எனக்கு பயங்கரமான ஹேப்பியனை விட ஒரு சின்ன நிறைவுலாம் நான் படம் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறப்ப ஏண்டா இது இது எப்படி வரப்போகுது, எப்படி ஏற்றுக்குருவாங்க. ஒன்று பெரிய டேரக்டர் படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம், இந்த படம் நல்ல படமாக வந்துடும், அந்த நம்பிக்கை எனக்கு ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, என்னையை மட்டும் நான் யோசிச்சுக்கிட்டு எந்த அளவுக்குன்னு. ஏன்டா அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. அவருடைய நம்பிக்கையே 100% நம்ம நிறைவேற்றணுன்றதுனால நடிக்கிறப்ப நான் நடிக்கிறப்ப நான் ஒவ்வொரு நாள் கவனமாக தான் இருந்தேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. ஹலோ, உங்களோட நம்பிக்கை வேஸ்ட்டாக போச்சு, அவர் நினச்சாரு அது தப்பாகிடுச்சுன்னு நான் அது காரணமாக இருந்துடக்கூடாதுன்றதால அதில் கவனமாகவே இருந்தேன். எந்த விதத்தில் என்ன சூரி அப்படின்னு அவர் சுழிச்சிடக்கூடாது, கடவுளே நம்ம நல்லா நடிச்சுன்னு இருந்தேன். அது படத்தில் உனக்கு வந்துருச்சுன்னு நினச்சி இருந்தாலும் அவுட்புட் தேட்டருன்னு ஒன்று இருக்கலான்னு. இப்போ நான் சொந்த ஊரில் சாமி கும்பிட்டு நான் வர்றப்போ இந்த படம் நைட்டுக்குள்ளே தூக்கம் வரல. காலையிலேருந்து அப்படியே படம் நியமனம் ஸ்டார்ட் ஆகிருக்குமா, சென்னையில் உள்ளே போயிருப்பாங்களா, ஒரு ஃபோன் பண்ணுவேன், இந்த படம் கமலாத்தில் போட்டாங்களா, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நண்பனுக்கு அடிச்சு என்னாச்சு. நான் உங்களை இன்டரப்ட் பண்ணுறேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் முதல்ல நீங்கள் பார்க்கும்போது அது அது அந்த மாதிரி ரோல் பண்ணணும் தான் நீங்கள் வந்தீங்க உள்ள. ஸோ நீங்கள் கடைசியில் அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தப்போ அதை பார்த்தப்போ எப்படி இருந்தது? எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சுங்கண்ணே. படத்து ரிசல்ட் வந்துச்சு, நல்லா இருக்குன்ட்டு எனக்கு பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு ஒரு பாடியில் அமைச்சு என்னை எல்லாமே நான் புதுசாக இருந்தேன். என்னை பார்க்குறப்ப நான் இன்னும் ரெகுலர் சூரிய எங்கேயுமே அதில் இல்லைண்ணே. அதுதானே எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சுங்கண்ணே. டோட்டலாகவே மாறி இருந்தேனே. இதை நான் எங்கேயுமே நம்ம பண்ணலை, இந்த சூரியன் நம்ம எங்கேயுமே பார்க்கலை. அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு அதுதானே என்னை இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை கூட கொடுத்துருச்சுண்ணே. பயங்கர சந்தோஷம் வந்தேன். இன்டர் பிளாக் முடிச்சுட்டு திருப்பி செகண்ட் ஹாப் ஆரம்பிக்க நிறையாமையே அந்த சீட்லேயே இன்னும் ஒரு 2 பேரும் உட்காரலாமல் இருக்கேன் என் பக்கத்தில். அவ்வளோ சின்னதாகிட்டிங்கண்ணே. அது அந்த கிளைமேக்ஸ் போ இந்த சூரியன் எங்கே இருந்தாலும் எனக்கே தெரியலை. டோட்டலாக வேறு ஒரு சூரியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதில். அது நான் இது கூட சொல்லேன், கொட்டுக்காளி கூட. பிகாஸ் அது ஒரு விதத்தில் அது இன்னமும் டஃப்பான பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அதில் உங்களுக்கு டயலாக் ஜாஸ்தி கிடையாது. ப்ளஸ் அது ரொம்ப வேறு மாதிரியான ரோல், ரொம்ப ஃபிசிக்கலாக பண்ண வேண்டிய ரோல், முக்கால்வாசி நம்ம பேசாமல் நடிக்க வேண்டிய ரோல். ஸோ அதில் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க. அது நல்ல அந்த பெர்லினும் நல்ல வரவேற்பு கிடைச்சது அதுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங். ஸோ அந்த 2 படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கருடன் நீங்கள் எப்போ பண்ணீங்க? இது ஆரம்பித்து ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி. ஆமாம், கொட்டுக்காளி முடிஞ்சதுக்கப்புறம் தான். கொட்டுக்காளி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கேப் இருந்துச்சு. விடுதலை ரிலீஸ் ஆகிடுச்சு. விடுதலை ரிலீஸ் ஆகலையே நாங்கள் இந்த படம் சூஸ் பண்ணிட்டோம், இதை தேர்ந்தெடுத்துட்டோம். துரை செந்தில்குமார் சட்ட படம் வரலான்னு முடிவு பண்ணி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கான வேலைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால ஷூட்டிங் போனது இப்போ லாஸ்ட்டில் போன செப்டம்பரில் எதோ பண்ணுங்க. அந்த 2 படங்களில் நீங்கள் நடித்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அப்புறம் டைரக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லி கொடுத்த விதம், அது வந்து இந்த படத்தில் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு? நிறையாவே ஹெல்ப் பண்ணிச்சுங்கண்ணே.
நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒருவேளை விடுதலைன்ற ஒரு படம் பண்ணலைன்னால் என்னோட மீட்ரு எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்கண்ணே. ஸோ நான் நிறைய இடத்துல சூர்யா இருந்திருப்பேன்னு எனக்கு தோணுதுங்கண்ணே. எனக்கு அந்த விடுதலை வந்து எனக்கு ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஸ்கூல் மாதிரி தெரியுதுங்கண்ணே எனக்கு. ஆனால் அங்கேருந்து வந்தல. ஆனால் எனக்கு இன்னொன்று ப்ளஸ் டைரக்டர் சாரும் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப். காரணம் அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட போய் படம் பண்ண ஆசைப்பட்டோம். அவர் எங்கிட்ட வரல. அதை வெற்றிமாறன்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கனால இந்த விடுதலை ஃபுட்டேஜ் அவர் நிறையா 2 படத்தையும் பார்த்ததுனால அவரும் என்னை கையாளுறாரு கரெக்டாக. ப்ளஸ் வெற்றிமாறனும் சொல்லியிருக்காரு சூரிய மீட்ரு இவ்வளோதான் வைக்கிறது. அப்போ எனக்கும் அவரும் என்னை சேஃபாக பார்த்துக்கிறாரு. நான் விடுதலை படத்துலேருந்து எடுத்துக்கிட்ட அனுபவம் எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதை தாண்டி 2வது இது அந்த குமரேசன் மாதிரி இல்லாமல் இது சொக்கம். இது ஒரு சில இடத்துல கொஞ்சம் மீட்ரு, ஒரு சில இடத்துல கொஞ்சம் தேவைப்படும். அதில் பண்ணாத சில பாடி லாங்குவேஜ் எமோஷன் எல்லாமே இதில் எனக்கு இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பார்ட் மாதிரி தெரியுதுல்ல? ஆமாங்க. நல்ல ஒரு எமோஷனலான ஆக்ஷன் இருக்குங்கண்ணே. அது லைவாக இருக்குங்கண்ணே. நம்ம ப்ராப்பராக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படி இருக்காங்கண்ணே. ஸோ ஒரு லைவான ஆக்ஷன் தான் இருக்கும். அதான் எனக்கு டோட்டலாக அந்த குமரேசன் இதை யாவப்படுத்தாதுங்கண்ணே. இப்போ ஒரு விடுதலை ஒன்று வச்சுருக்காங்களேங்கண்ணே. எப்படி ஃபஸ்ட்டு வந்து காமெடின்னு சூர்யா பார்த்துட்டு விடுதலை பார்க்குறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் அண்ணனுக்காக சொல்ல, இந்த சொக்கன் பார்க்குறப்ப அந்த விடுதலை சூரிய எங்கேயுமே இருக்க மாட்டான்னு தோணுது. ஆக்சுவலி ட்ரெய்லரை பார்க்கும்போதே கொஞ்சம் ரொம்ப வேறு மாதிரியாக இருந்தது. முரட்டு விசுவாசி ஆமாங்க அப்படின்னு அந்த உங்களை கூப்பிட்றாங்கல்ல, உங்களோட முரட்டு சைடு நம்ம பார்த்தது இல்லை. ஓரளவுக்கு கொட்டுக்காலியில் இருந்தது. ஆனால் அதுவும் ஓப்பனாக இல்லை. அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணதெல்லாம் நீ உள்ளுக்குள்ள அமுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கொட்டுக்காலியில். இதில் ஐ திங்க் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இது ஒரு விசுவாசம் அதை எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப கீழே வந்து அந்த ஒரு டாக் வந்து ஒரு எஜமானுக்கு விசுவாசம் இருக்கும்லங்கண்ணே. அது ரொம்ப அது என்னமத்தில் எஜமான சுற்றிக்கிட்டே இருக்கு. எங்கே போனாலும் அவன் பண்ணுறது ரைட்டு எல்லாமே. ஆனால் கையில் அருவாலாம் வச்சுட்டாருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த டாக் கூட அது கூட சின்ன அது ரிவர்ஸ் ஆகிடும். அது எஜமானுக்கு ஒன்றுன்னா அப்படின்றா. ஸோ அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் இடையில ஒருத்தர் நிற்கிறான் இதில். அதுதானே அவன் கேரக்டர். ஆக்ஷன் சீன் பண்ணுறது எப்படி இருந்தது? ஓகே, நல்லா இருந்துச்சுங்கண்ணே. பெருசா இருந்தது. பட் ஆனால் நீங்கள் லைவ்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஒரு மாதிரி நேச்சுரலாக அந்த மாதிரி சொல்லுங்கள். சில இதில் வந்து கட்டு இருக்காதுங்கண்ணே. கட்டு இல்லாமல் இப்போ ஒருத்தனை அடித்து அவரை கீழே போட்டு எந்திரிச்சு அவரை அடிச்சுட்டு இன்னொருத்தர் அவனை போய் தட்டு இன்னொருத்தரை வந்து டம் தள்ளிட்டு இப்போ நிறைய கொம்புகள் இருக்கும், செங்கல் இருக்கும், போயிட்டோம்னு கீழே விழுந்து எந்திரிக்கணும். இது மேலே அடிபட்டுறாமல் இருக்கிறக்கா நம்ம ஷார்ட் போயிட்டோம்னா கொஞ்சம் அடிப்படாது. இது அப்படி கட்டாக போச்சு, நல்லா இருக்காது. இது அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்டெச்சில் பண்ணுங்களேன், நல்லா இருக்கும்னாங்க. நான் பண்ணிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குண்ணே ஆக்ஷன். இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா? ஆமாண்ணே. அது கொஞ்சம் தைரியம் கொடுத்து வெற்றிமாறன் அந்த படத்தில் விடுதலையில் அதில் ஆக்சுவலி சேசிங்காக இருக்கும். இப்போ அங்கே ஜம்ப் பண்ணுற. ஆனால் அதில் என்னென்னா ஓடியாந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துல ஜம்ப் பண்ணி அந்த வாழை போய் பிடிக்க சொல்லுவாங்க. கரெக்டாக போங்க அஸ்டண்டை வச்சு ஃபைட்டர் சொல்லி கொடுக்குறப்ப அது கரெக்டாக இருக்கும். அந்த வால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம போய் பிடிக்கப்போ அந்த வால் இடிஞ்சு விழுந்துடும். எனக்காகவே நிறையா தடவை நடக்கும் அப்படி. அது அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஃபைட்டான அடிக்கிறது, நம்மளை பிடிச்சி கீழே போய் தள்ளி விடுவானுங்க, நான் எந்திரிச்சு திருப்பி அடிக்கிறது, ஆள் ஒற்றி கூண்டுறது. ஸோ ஒரு நாய் வெறுத்துருச்சுண்டா அது என்ன பண்ணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில இடத்துல. ஸோ ஒரு விதத்தில் இது வந்து சூரியோட முதல் கமர்ஷியல் படம்னு சொல்லுவீங்களா? சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த நீங்கள் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ரெண்டு இந்த விடுதலை, அதுவும் கொட்டுக்காளி எஸ்பெஷலி அதை கொண்டு போயிட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து 2 தரப்பு இது இருக்குது சினிமா பற்றி. ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்காக நான் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா வந்து ஒரு கலை வடிவம், ஸோ அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி காமெடினாக்கப்போ நம்ம ஜாலியாக இருந்தீங்கன்னு. ஜாலியாக இருந்துச்சுன்னா ஓகே, அது நம்ம பங்கு நகைச்சுவை, அதுக்காக மட்டுமே மெனக்கட்டம், அதோட அவுட்புட் நம்மளை மட்டுமே சாரும், நம்மளை மட்டுமே நம்ம ஒரு சுயநலமாக நினச்சிட்டு வருவோம். ஓகே, இப்போ நான் அப்படி எடுத்துக்க முடியல. இப்போ நான் ஒரு கதை நாயனா நான் உள்ளே போனக்கப்போ பொறுப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு படங்களும் இது ரொம்ப ஒரு மெமரிஸ் படமாக எல்லாமே இருக்கணும். சும்மா ஏதோ அப்படி இப்படின்ட்டு போக முடியாது. ப்ளஸ் இந்த இடத்த நான் தக்க வைக்கணும். ஒன்று ஒரு வெற்றுமான ஒரு லைஃப்பை கொடுத்தா அதுக்கப்புறம் போனேன், அந்த படம் பண்ணேன் அப்படி போய் நல்லா வந்திருக்கலாம்ல, மிஸ் ஆகிட்டல. அந்த இது வராத அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கிறோன்னு. அப்போ எனக்கு நல்ல படங்களும் தேவை, அதே இந்த கமர்ஷியலில் ப்ரொடியூசருக்கு சக்ஸஸான படங்களும் தேவை. எனக்கு ஒரு மெமரிஸான படமும் ப்ரொடியூசருக்கு ஒரு
சக்ஸஸான ஒரு படம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? என்ன பிகாஸ் நான் ஃபெஸ்டிவல் படத்தை கேட்கல. ஓகேங்க. இப்போ நீங்கள் தேட்டரில் இங்கே இந்த கருடன் மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆகிற போகிற படங்களை அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி எனக்கு எது சரியாக இருக்கோ, எனக்கு அந்த கதை கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும் எனக்கு தோணுதுங்க. நான் அவங்க பாயிண்ட் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் தான் அவங்கன்னு நான் அப்படி தான் எனக்கு தெரியும். எனக்கு எது ஓவராக போச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும். இந்த சட்டம் அங்கே லூஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருங்க. இது கண்டிப்பாக நான் எனக்கு அது ஒருத்தர் கேரக்டர் சொல்கிறப்ப நம்ம வாங்கலே நம்ம அறியாமல் ஒரு சின்ன கூசு முன்னேறி எனக்கு அப்படி தான். இல்லை என்னால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட நான் நிற்க முடியாது, அவங்க பிரேமில் போய் நடுவில் நான் நிற்க முடியாதுன்னு எனக்கு தோணுமுனே. அது நான் தனியாக நினைக்கிறேன். இல்லை வேண்டாம், இது எனக்கு கரெக்டாக இருக்குது, இது சூப்பர். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சிரிக்கிறப்ப அவன் சிரிப்பான், நான் கோவப்படுறப்ப அவன் கோவப்படுவேன், நான் அழுதினா கண்டிப்பாக அவனை அழுதுருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இப்போ வரைக்கும் இந்த கடன் வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். அடுத்தடுத்து பிறப்பும் அப்படி தானே எனக்கு கரெக்டாக யதார்த்தம். அதாவது பட்ஜெட்டு பெருசாக போகுது, சின்ன படம் பெரிய படம் அதுக்குள்ளே வரவே இல்லைங்க. எனக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற படமாக கதையாக இருக்கணும்னே அது. ஸோ அதுதானே நான் பார்க்குறேன். அதை தாண்டி ஊடால நமக்கு இல்லாத ஒரு மீட்ரு ஒன்று இருக்குது அப்படின்னு அதை செக் பண்ணி பார்ப்போம். என்னை நானே ஒரே மீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் கண்ட்ரோல், நான் போக விரும்ப முடியாது. ஸோ ஒன்று செக் பண்ணி பார்ப்போமே. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா என்னை செக் பண்ணுறதுக்கு ஒரு படமாக இருக்கலாம்னு. ஒருவேளை அது வெற்றி பெறலாம், இல்லை அதை என்னை யோசிக்க வைக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட் ரொம்ப நல்லா இருக்குது, கதை நாயகன். ஸோ அந்த இனிமேல் நீங்கள் கதை நாயகனாக இருக்கிற படங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அப்படி தான் எனக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. அது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குமோ தோணுதுன்னு. கதைக்குள்ளே நான் போயிட்டேன்னா கதை நாயனே எல்லாம் ஒன்று தானே. கதைனா ஒரு கதையை தூக்கி ஒருத்தர் சம்மந்து தூக்கிட்டு போனால் எனக்கு ஹீரோ தானே. ஆமாம், பிகாஸ் அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து சூரிய ஒரு சைட் ரோல் அந்த மாதிரி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த பிளான் இல்லை? எனக்கு அந்த பிளான் இல்லைங்க. ஓகே, எனக்கு பிளான் எனக்காக ஒருத்தங்க கதை சொல்ல நிறைய பேர் வர்றப்ப, எனக்காக அந்த கதைகளை நல்ல படமாக நான் எடுக்கணும்னு வச்ச ப்ரொடியூசருக்கு வர்றப்ப, நான் ஏன் அதில் ஒரு ப்ரொடியூசர் அதில் ஒரு கதையை நான் தேர்ந்தெடுக்கக்கூடாது? நான் அப்படி போகிறேனே. ஸோ எங்கேருந்து வந்து என்னை எங்கே விட்டாங்கல்ல, ஓகே நம்ம இன்னும் அப்படியே போகலாமே, தப்பு இல்லையே. நல்லது தான். ஸோ இப்போ சீரியஸ் ஆக்டராக ஆயிட்டீங்க, உங்களுக்கு அப்பப்போ தோணுமா நம்ம ஒரு காலத்தில் நம்மளை பரோட்டா சூரியன் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு? கண்டிப்பாக தோணுமா? தோணும். ஏன் இன்னும் சொல்ல போனால் சில இடத்துல எப்படி என்னை ஏற்றுக்கிட்டாரு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாலாம் இருக்கும். காமெடியாக தான் ஃபுல்லாகவே வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் எஸ்கே நானும் பேசுகிறப்ப சும்மா காமெடியாக இருக்கிறப்பவே ஏதாவது 2 ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கப்போ ஏதாவது ஷார்ட்டில் சொல்லுவாப்பில். அந்த விவிஎஸ்லியோட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஷார்ட்டில் ஒரு ஹை ஸ்பீடில் வருவேன், சென்ட்ரல் ஸ்டோரிவேன். என்னன்னே பார்த்து வேறு லெவல் தெரியுது, வெட்டுறமா இவர்கிட்ட பொன்றாம்னு சொல்லுவாப்பில். இல்லையே பிரேம்லாம் வேறு மாதிரி வைக்கிற மாதிரி வைக்க பாலு சார் எதுவும் தனியாக எதுமா இல்லை அந்த ஷார்ட்டு தெரியுது கெத்தாக நடந்து வர மாதிரி தெரியுது, ஹீரோ மாதிரி இருக்கே. தம்பி ஏன் தம்பி ஹீரோக்குன்னு கலாப்பாப்பில். அப்போ நான் சொல்லி தம்பி நம்ம எப்படி தம்பி ஹீரோ முடியும், நிற்கிற வேண்டாம் திரும்புற வேண்டாம் அப்படி இப்படின்னு ஃபோட்டோவில் காட்டிடலாம் தம்பி. ஷார்ட்டில் எங்கள் அண்ணன் பாலன்னு எடுத்துருவார். ஒரு ஷார்ட் நடந்து ஹை ஸ்பீடில் நடக்க வட்டும் ஹை ஸ்பீடு தெரியும் தம்பி. ஒரு 4 ஸ்டெப்பு ஓட விட்டுப்பாங்க தம்பி. ஆட்டோமேட்டிக்காக நான் காமெடி இருந்தானே அதான் தம்பி தெரியும், நம்ம என்ன காமெடி தான் தம்பி. இப்போ நான் நிறையா தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நம்மளே வந்து நம்மளை சடனாக ஒரு கதையினா நம்மளை ஏற்றுக்கிட்டது எனக்கே சில யோசிச்சு. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். அப்போ நம்மளை எப்படி 2வது படத்தில் நம்ம இப்படி ஒன்று ஏற்றுக்கிட்டாங்கன்றப்ப நிறையா நாள். 2வது படமா? சாரி, விடுதலை ஃபஸ்ட்டு படம். இதே சேர்த்து சொல்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒன்றே ஒன்று அதுதான் நம்மளை காட்டுற விதம் தான். ஸோ அங்கே அப்போ எனக்கு 100% வெற்றிமாறன் தான் கண்ணுக்கு தெரியாது. எங்கேருந்து ஒருவேளை வெற்றிமாறன் இல்லாமல் இது வேறு நார்மலாக ஒரு டேரக்டர் எடுத்திருந்தாலும் இது எந்தளவுக்கு கவனிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. நல்ல படமாக கூட இருந்திருக்கலாம், தெரியாது. வெற்றிமாறன்கிட்ட அப்படின்றதுனால அவருடைய நேம் ஒன்று, அவர் படைப்பு மேலே நம்பிக்கை ப்ளஸ் கூடுதலாக அவர் நம்மளை டோட்டலாக மாற்றி விட்டார். ஒரு படத்துலேயே நம்மளை முழுமையாக அவனை நம்புங்க. ஏன் வெற்றிமாறன் ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட, சூரி இது ரிலீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வழக்கம்போல உங்கள் ரூட்டில் போயிருங்க சூரி, அதில் 2 படம் இதை பார்த்துட்டு யாராவது நல்லா இருக்குன்னா கதை நான் வந்துச்சுன்னா கதைக்கு ஏற்றது மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள், மற்ற நேரம் உங்கள் படம் பண்ணுங்க சூரி, அது நம்ம கரெக்டு. எல்லாம் சொல்லுவாங்க காமெடி படம் பண்ணுங்கன்றாரு. நீங்கள் அவன் சொல்கிறான்னு இப்படியே இருந்துடாதீங்க, அதுவும் பண்ணுங்கள் இதுவும் பண்ணுங்கன்றாரு. அதே வெற்றிமாறன் படம் ரிலீஸ் பண்ண சொன்னார். இல்லை சரி கஷ்டம்தான் போல இருக்கே அப்படின்றாரு. என்னங்க நின்று இல்லையே அந்த பக்கம் போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன், டோட்டல் இப்படி தான் போகிறோமா நினைக்கிறேன், ஏதோ போங்க நல்ல கதை மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணிடுங்க அப்படின்னாரு. அது அந்த ஒரு படத்துலேயே அந்த குமரேசன்றவனை பக்கம் மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படமும் வந்திருக்கு. இதுவும் ஒரு கதை சார்ந்து
நம்பிக்கை மீறாமல் மீறாமல் அப்படி தான் இது நான் அடாப்ட் ஆகி நான் நினைக்கிறேன். இது பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு மேலே அவங்க கையில் கதை நாயகனுக்கு இங்கே ஒரு கதை நாயகி இருக்காங்களா? இருக்காங்க. லவ் சீன்லாம் இருக்கா? இருக்குது. திகட்டாத லவ்வாக இருக்குது, அத்துமீறலாத லவ்வாக அது என்ன இருக்குது. திகட்டாத லவ்? ஆமாம், லவ்வில் சில விஷயங்கள் இருக்குது. சில பேர் 1 hour அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று இருக்கு இல்லைங்க, அவங்க பார்க்குற விதம் இருக்குது. உங்களுக்கு எது திகட்டும்? எனக்கு என்னை மீறி ஓவராக நான் கொஞ்சம் பயங்கரமாக ரொமான்ஸாக அப்படி ஒரு பயங்கரமான மரத்தை சுற்றுறது, சாங் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, ரொம்ப ஒரு மாதிரி அப்படி போச்சு. நம்மளுக்கே விடுதலை வர மட்டும் சூர்யா யாருமே இந்த மாதிரி நினைக்கலாம்ல. இந்த சூரியம் இருக்கலாம்ல, ஒரு பயங்கர ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கலாம்ல. இல்லைங்க, அது நமக்கு அடிக்கிறோட ஈஸி அடிச்சலாம் இருக்காங்க. ஆனால் அந்த காதல் வந்து ஃபஸ்ட்டு நம்மளே அப்படி வெக்கப்படுறோம். அது சொல்லையிலேயே ஒரு சரி அந்த வந்துருன்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு அந்த கூத்து விடுதலையிலேயே கொஞ்சம் லவ் சீன்லாம் இருந்தது. அதான் அது அழகாக இருந்துச்சு. அது அதான் அந்த திகட்டாத லவ் அது இருந்துச்சு. இதுவும் அப்படி தான் இருக்கும். மரத்தை சுற்றி ஓடி பாருங்க, மரமே ஓடி போயிருங்கண்ணே. பார்ப்போம், பழக்கப்படுத்துவோம்னே. இப்போ கருடன் வந்து எனக்கு அந்த அந்த பேர் ரொம்ப பிடிச்சது, முரட்டு விஸ்வாசி அப்படின்ட்டு. அந்த அந்த கருடன் ஸ்டோரி உங்களுக்கு வருது, நீங்கள் கேட்குறீங்க, நரேஷன் மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு முதல்ல என்ன ஃபீல் ஆச்சு? அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தேன். சொக்குன்ற ஒரு கேரக்டருங்க. அவர் சொன்னது தானே சொன்னார், டேட் சொல்லலையே. ஒரு விசுவாசி, அதாவது ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும், அந்த கண்ணன் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். ஸோ இன்னைக்கு பொதுவாக விசுவாசி அப்படின்னா ஒரு நாய் தான். நாய் மாதிரி ஒரு நன்றில் விசுவாச ஜீவன் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த நாயை தாண்டி ஒரு நன்றில் ஒருத்தர் ஜீவன் ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு விசுவாசம் சொக்கன் சார். வேறு விசுவாசம் இந்த விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் நடுவில் ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சீன் சொன்னார். அந்த 2 சீனை எனக்கு இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறான்னே தெரியல. அது எப்படிங்க, அவன் அங்கே தானே இருக்கணும். சரி ஓகே. அப்போ இன்னொரு சீன் சொன்னார், இது கரெக்டு, இது இங்கே தான் இருக்கணும், இது எப்படி முடிவு எடுப்பேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் சொன்னார். அது எனக்கு ட்ராவல் பண்ண இவன் மேலே பாவமாக இருந்துச்சு. இன்றைக்கும் காலை சுற்றின நாயாக தான் இருக்கேன். திரைக்கதையிலையும் அப்படி தான் இருக்கும். ஒரு முதன்மைப்படுத்தி இதுவோ அப்படிலாம் இருக்காது. இவன் பேக்கிலே தான் இருப்பேன். இவன் பின்னாடி வருவான் போவேன். எப்படி நீங்கள் உட்காந்துருக்கப்போ அந்த பெட்டு அந்த நாய்க்குட்டி வந்து இங்கே நிற்கும், கொஞ்சம் விட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை சுத்தம், நீங்கள் இப்படி தள்ளி விடுவீங்க, போகும், எல்லா ஊர்லேயும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தான் இருந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான். ஆனால் தான் எஜமானுக்கு கொண்டுன்றப்போ அதை வந்து நின்றுக்கணும் முன்னாடி. ஒரு சீனை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் விடுதலையில் உங்களுக்கு கிடைச்ச கான்ஃபிடென்ஸோ இல்லை ஒரு டெக்னிக்கோ அது இதில் கருடன் படத்தில் நடித்தப்போ எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு ஒரு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? எனக்கு அது அந்த எமோஷனலுக்கப்போ நான் எவ்வளோ பாடி மூவ்மெண்ட் இருக்கணும், நான் எவ்வளோ லுக் பார்க்கணும், இது எனக்கு அது நிறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காருங்க. வெற்றிமாறன் அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். எமோஷனலுக்கப்போ நம்ம எவ்வளோ பாடியை நம்ம ரொம்ப லூஸாக இருந்தால் அது எப்படி இருக்கும், டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல அழுகிறத கூட எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணினாலும் என் ஃபேஸ்க்கு இது நல்லாயிருக்கும், அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அழுகையை காட்டலாம், ஓப்பன் அழுதும் அழுகையை காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான். அது எல்லாமே எனக்கு இந்த படத்தில் ஹெல்ப் ஆனிச்சுங்க. அப்புறம் ஒரு ஹை ஸ்பீடில் இவங்க எடுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம பாடி மூமெண்ட் கொடுக்கணும், அதை நான் விடுதலை நிறையா பார்த்துக்கிட்டேன். அது எனக்கு பெரிய ஹெல்ப் ஆச்சுன்னு. இல்லை, நான் கேமராவுக்கு மாசாக தெரியணும், நான் ரொம்ப நார்மலாக இருக்கணுங்க. ஃபேண்டாஸ்டிக். அது எனக்கு இதில் வெற்றி இந்த கற்றுக்கிட்டேன், இங்கேயும் கற்றுக்கிட்டேன். ஸோ பயங்கரமாக மாசுன்னுவாங்க, நான் ரொம்ப ஜீரோவாக இருப்பீங்கண்ணே. அதுக்கு நான் எப்படி நான் எப்படி நடிக்கணும் அப்படின்றத நல்லா கற்றுக்கிட்டேனே. ஸோ அது எனக்கு இதில் நிறையா இருந்துச்சுங்கண்ணே. அப்புறம் எந்த இடத்துல நம்ம பெருசாக காட்டிக்கிறக்கூடாது, நம்மளை சுற்றி போகிற இடத்துல நம்ம பெருசாக காட்டிக்கிறக்கூடாது. புரியல, சொல்லுங்கள். நம்மளை சுற்றி நம்ம மேலே நடக்கிற சீனுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போக வேண்டாம். அந்த சீனு தான் முக்கியம். சீன் தான் முக்கியம். அப்போ அந்த இடத்துல எவ்வளோக்கோ நான் தள்ளி இருந்தாலும் அந்த சீன் என் மேலே தான் நிற்கும். என்னை பற்றி சீன் நடக்கிறப்ப நானும் முன்னாடி நிற்கணுன்றது அது தேவையே இல்லை. நம்மளை பற்றி போகிற சீனுக்குள்ளே நம்ம சாதாரணமாக பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். ரைட். இந்த படம் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி. ஏன்னா விடுதலை பண்ணும்போது
அது வெற்றிமாறன் படமா இருந்தது. கண்டிப்பா. அப்புறம் தான் நம்ம சூரி படமா பார்த்தோம். அந்த ரிலீஸ் ஆன அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து வெற்றிமாறன் வெற்றிமாறன் படம். இப்பவுமே அதை நான் இன்னும் அதை நான் இல்ல அது வெற்றிமாறன் படம் தான். ஆமா, But நான் இருக்க இப்போ நம்ம முடியாது. சூர்யா அதுல பாக்குறோம்ல. ஆமா, கரெக்ட். கொட்டுக்காளி யாருமே பார்க்கல. ஸோ ஒரு ஃபியூ ஃபெஸ்டிவல் போனவங்க மட்டும் பார்த்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி 100% இல்லை? 100. இதுதானே என் படமே. ஒரு கதாநாயகனா எல்லாத்துக்கும் என்னை நம்பி வந்தவங்க எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக சப்போர்ட்டாக இருப்பேன்னா, வெளியில் என்ன பர்சனல் இது ஆடியன்ஸ்க்கு மத்தியில் நான் ஒரு கதாநாயகனா ட்ராவல் ஆகணும், நான் ஜெயிக்கணும். மார்க்கெட்டுக்குள்ளே என்னை நம்பி வரவங்களுக்கு நான் அச்சாரமாக இருப்பேனா, நான் உறுதியாக இருப்பேனா, உறுதியளிக்க முடியுமா அவங்களுக்கு, அதுக்கு அப்படின்றது இது உண்மைக்கு எனக்கு இதுதானே முதல் ஸ்டெப்பு. விடுதலைக்கு அப்புறம் நான் வைக்கிறது இதுதானே முதல் ஸ்டெப்பு. ஸோ இதுதானே எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேனே, கொடுக்கணும். இதை பற்றி எதிர்பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்கண்ணே. அது அவங்களுக்கு. ஆமாம், அந்த நம்பிக்கை ஐ திங்க் அது நல்ல நம்பிக்கை தான். ஸோ முதல் 2 படம் எடுத்துக்கலாம். நிறைய விமர்சனம் வந்தது, நிறைய பாராட்டு வந்தது. பட் சூரி வந்து ஒரு 2 பேரை நம்பி, அதாவது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோட விமர்சனத்தை நீங்கள் ரொம்ப நம்புவீங்க? ஒன்று என் ஃபேமிலிண்ணே, என் தம்பிண்ணே. அவன் கொஞ்சம் சொல்லி சொந்த தம்பி. ஆமாம் ஆமாண்ணே, அப்போ சொல்லிடுவானே. இந்த அஜித்தோட ஃபேன் தம்பி. இல்லை அவே இல்லைங்கண்ணே, லக்ஷ்மண் அந்த அம்மன் ஹோட்டல் உரிமையாளர். அவன் படம் பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக கிடைக்க மாட்டானே. நம்ம தம்பி படம் தானே, நம்ம அண்ணன் படம் தானே ரிலீஸ் ஆகுது, எதுவுமே கிடைக்க மாட்டேன். இப்போ கூட இவ்வளோ பரபரப்பாக இருக்கலாங்கண்ணே. நாளைக்கு விடுஞ்ச படம் ரிலீஸாக பரபரப்பாக அவன் பாடுக்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அவன்கிட்ட அதை காட்டிக்கவே முடியாது. அதை போய் அதை காட்டிக்கிட்டா கூட ஒதுங்குங்க, அண்ணனுக்கு ஒரு காப்பி கொடு அப்படின்ட்டு வாங்க, நீங்கள் ஒதுங்கிட்டு வாங்கினே. அதுதானே அவனது. அவன் டக்குன்னு படம் பாட்டு வந்தானே அவன் சொல்கிற கொஞ்சம் தயங்குவின் அவன் என்னென்னு பட்டு சொல்லி நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் வர அதே டைலாக் டெலிவரி, அதே அது தூக்கிடு இதை இல்லை நல்லா இல்லை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு காமெடி பண்ணி அசால் சொல்லிட்டு போயிடுவானே. இது ஓகேண்ணே. விடுதலை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நீ எங்கேயுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் நம்ம தன்னை மறந்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இந்த படம் ஓடிடும், நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று இந்த படத்தோட ப்ரொடியூசர் குமார். எனக்கு குமார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்டா கிட்டத்தட்ட 14 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு எனக்கு மேனேஜர் அவர் தான். இப்போ வரைக்கும் என்னோட மேனேஜர். எந்த படத்துலேருந்து? அப்பாவின்ற ஒரு படம். அப்பாவி ஒரு படம், ஏதோ ஒரு டேட் பேர் ராஜுன்னு வரும். சாரி சார் மன்னிக்கவும், அவங்க பேர் டேட் சார் பேர் டக்குன்னு இல்லை, ஏதோ ஒரு ராஜுன்னு வரும். என்னோட முதல் கேரவன், எனக்கு அந்த படத்தில் தான் முதல் கேரவன் வந்துச்சு. ஓ, ஃபஸ்ட்டு வெளியில் இருந்தவனுக்கு வழக்கம் போல் அந்த ட்ரக்கில் ஏறினா அந்த சூரிக்கு முதல்ல கேரவன் கிடச்சிது. ஆமாம் அவனே. அதனால் அந்த கேரவனுக்கு கிடச்சது. அந்த படத்துக்கான மேனேஜர் குமார் தான். அப்போ தான் அந்த சில விஷயங்கள் அவர் பேசினார், நான் மேனேஜர் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப, மேனேஜராக வச்சுக்கோங்க நான் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி அவர் பேசவே கிடையாது. ஒரு மேனேஜர் இருந்தால் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாத எந்த அளவுக்கு இதாக இருக்கும், எங்கே தேவைன்ற கரெக்டாக சொல்லிட்டு ஒரு நல்ல மேனேஜர் யாராக இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரை சொல்லவே இல்லை. அவர் யாராவது ஒரு ஆளை வச்சுக்கோங்க நானும் பார்த்தா சொல்கிறேன்னு சொன்னார். அதை யோசிச்சு பற்றி கடைசிக்கு அந்த ஆள் என்ன கூட நம்ம கேட்கவே இல்லையே. அப்போ நானாக தான் கேட்டேன். அதே படத்தில் எனக்கு தெரிஞ்ச மேனேஜரும் ஒருத்தருக்காரு, நீங்களே பண்ணீங்களான்னு ஓகேனாரு. ஆனால் அவர் தான் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கூட்டி வந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நடிக்கிறது எல்லாம் பண்ணுறேன். அவர்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சது என்னென்னா, நான் காமெடின்னு இருக்கப்போ கூட பார்த்துக்கோங்க, நான் நிறையா படம் பண்ணவே இல்லை. நான் வருஷத்துக்கு ஒரு 5-6 படம் நல்ல பிஸியாக இருக்க காமெடினா கூட 6-7 படம் தான் பண்ணேன். அப்புறம் இந்த 3 நாள் 4 நாள் சீனி எங்கேயுமே என்னை அனுப்ப மாட்டார். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் படம் 50 நாள் செட்டில் வந்து எனக்கு 40 நாள் இருக்கும். அந்த படத்தில் ஒரு ஃபைட்டுக்குள்ளே மட்டும்தான் ஹீரோ கூட நான் இருந்திருக்க மாட்டேன். எஸ்கே மாதிரி ஆட்களோட படத்தில் பாட்டுக்குள்ளே இருந்திருப்பேன், அப்போ ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்போ ஒரு படத்துக்கு 40 நாள் டேட்டு கொடுப்பேன். அந்த படம் முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போவேன். அதிலும் முடிஞ்ச அளவுக்கு கசகசன்னு இல்லாமல் என்னை ஃபில்ட்ரு பண்ணியே வந்தார். எந்த படம் நடித்தாலும் அவருக்கு அமௌண்ட்டு உண்டு. சில படங்கள் வரும், அண்ணே என்னென்ன அந்த டேட்டு தவிர்க்கவே முடியலைண்ணே, என்னென்ன பண்ணலான்டுவார். அப்படியாண்ணே அண்ணே ஓகே. அவரே சொல்லுவார், அண்ணே நல்ல அமௌண்ட்டுண்ணே, இப்போயே இவ்வளோ வாங்கிக்கிற சொல்கிறாங்கண்ணே, இதுக்கப்புறம் இவ்வளோ வாங்கிக்கிற சொல்கிறாங்க, டப்பிங்க்கு முன்னாடி ஃபுல் செட்டில்மெண்ட் வாங்கிக்க சொல்கிறாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு தானே பேசுகிறாங்கன்னு சொன்னார். அந்த இடத்த பணத்தை வச்சுட்டு என்கிட்ட வருவாங்க பார்க்க வரையிலேயே. ஆனால் அவர் அற்புதமாக சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். ஆனால் இப்போ இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பணம் கைக்கு வந்தோடனே அதே இடத்துல உங்களுக்கு பாரு எனக்கு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நாங்கள் அவருக்கு இருந்தாங்க உங்கள் காசு என் காசுன்னு அவருக்கு தெரியும். ஓகே சொன்னால் அடுத்து 5-6 நிமிஷத்தில் அந்த பணம் அவர் வீட்டுக்கு போயிடும், அவருக்குள்ள சம்பளம் தெரியும். ஆனால் நிறையா நேரத்தில் அதை அவர் தவிர்த்திருக்காரு. என்னன்னு சொல்வார், ஆனால் இந்த படம் சரியாக வராதுங்க,
அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. அதாவது அவர் வேணான்ற சில படங்கள், அதை மீறி சில படங்கள் போவோம் நடந்திருக்கு. அப்போ அவரே சொல்லுவார், நான் தான் சொன்னேன் இல்லைண்ணே. அப்போ சில நேரத்தில் ஓப்பனாக சொல்லுவார், அண்ணே படமா முடிவு பண்ணிக்கங்கன்றவார். ஆனால் இல்லைண்ணே, அவர் தெரிஞ்சவர். நான் சில நேரத்தில் காசு எதிர்பார்க்க மாட்டேன், ஆனால் நட்புக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒரே சொல்லுவார், நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா இதுக்கு ரிஸ்க் எடுக்காங்க, இதில் ஒன்றுமே பண்ண. அவருக்கு வேறு மாதிரி பண்ணுறான்னு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் படத்தில் கொண்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா எல்லாமே சரிஞ்சு வந்துடுவோம். இது சரியாக வரானே அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் நான் தான் சின்ன போராடுவேன். இந்த மாதிரி எனக்கு அதுக்கு அதை தாண்டி வெற்றி 2ஆம் விஷயம். அப்போ சில படங்கள் சொல்கிறேன், ஆனால் இது பெரிய ஹீரோ படம், இது பணமும் வரும் படமும் வரும், இதில் அந்த கம்பெனியை விட இதில் நமக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இதோட ரீச் வேறு, இது நம்ம இன்னும் 5 படம் மைலேஜ் போகும் ஏற்றி கரெக்டாக சொல்வார். சில இடத்துல வேணாண்டுவார். அவர் தான் என்னை ஃபில்டர் பண்ணி நீட்டாக கஜகஜன்னு இல்லாமல் போர் அடிக்காமல் என்னை கொண்டு வந்த ஒன்று. இன்னும் ஒன்று, காமெடியாக இருக்கிறப்ப ஹீரோவை நிறைய வாய்ப்பு வந்துச்சு எனக்கு. காமெடி ஹீரோவை எல்லா காமெடி ஆக்டர்ஸ்க்கு வர்றதா எனக்கு அவ்வளோ வாய்ப்பு வந்துச்சு. ஒரு படத்தில் என்னை நடிக்க விடலை. சரியாக இருக்காதுண்ணே ப்ளீஸுண்ணே, சும்மா நீங்கள் போய் நடிக்கலான்னே. இது மூலமாக அங்கே சக்ஸஸ் ஆயிரத்து சந்தோஷண்ணே, சூப்பர் அப்படின்ற மாதிரி இன்னும் கதை எதுவுமே வரவே இல்லைங்க. அப்படியே வந்தாலும் உங்கள் எண்ணங்களை அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி நம்ம போகும்னு இது டவுன் ஆகும்னு. எண்ணங்கள் எங்கே போகும்? இல்லை அடுத்தடுத்து நம்ம ஹீரோவாகவே போயிட்டு இருக்குமோ, அந்த காமெடியாகவே. அப்போ சொன்னார், அப்படி போனால் நம்ம வேறு மாதிரி போகணும்னே. அதே தான் இங்கேயும் பண்ணுறீங்க, இதே தான் அங்கேயும் போய் பண்ணுறதுக்கு எதுக்குண்ணே? அது இங்கேயே பண்ணிட்டு போயிருங்களே, அது எதுக்கு ரிஸ்க்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நீட்டாக இருக்கீங்க, டென்ஷன் கிடையாது, நீங்கள் வாடகை போயிருங்கன்னு சொல்லுவார். அதனால் அது அவர் சொன்னால் நான் பண்ணவே இல்லை. ஒருவேளை அதை நான் பண்ணியிருந்தேன்னால் நான் விடுதலைக்கு குமரேசன் கேட்டுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பேனான்னு தெரியலை. கண்டிப்பாக நான் பலசாக கூட இருந்திருக்கலாம். வெற்றிமாறனுக்கு நீ 100 படம் பண்ணால் 100 ஃப்ளாப் கொடுத்தா எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஒரு குமரேசன் சூரிட்ட இருக்கேன் அப்படின்றது அவருக்கு. ஒரு பக்கம் அவருக்கு தேவை இருந்தால் கூட இருந்த இன்னொரு பக்கத்தை அவர்கிட்ட போகிறப்ப நான் கதை நாயகனாக நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு வந்திருந்தேன்னா ரொம்ப பலசாலம் போயிருப்பேன் அவர்கிட்ட. அதெல்லாம் அவர் என்னை கையாண்ட விதம், ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் என்னை நிறையா பண்ண. அப்புறம் படங்கள் ரிசல்ட் வரப்போ ஃபோன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. அதே தான் அவர் ஃபோன் வந்து பயங்கரமாக பயப்படுவேன். எடுத்தோன்னே அண்ணே அடுத்த வேலையை பாருங்கன்றவார் டக்குண்டு. அதுக்கப்புறம் நேரில் பார்க்கக்கூடாது, பிழைக்காதுண்ணே, நல்லாவே இல்லைண்ணே. அப்புறம் நீங்களுமே சில இடங்கள் அப்படியே வருதுண்ணே, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்பார். டக்குட்ட ஒரு நாள் கூட என்கிட்ட அந்த காக்கா பிடிச்சி ஒரு நாள் பேசினதே கிடையாது. இப்போ சமீபத்தில் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? ஓகே அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு படம் பண்ணுறேண்ணே, ப்ரொடியூஸ் பண்ணுறேண்ணே. அப்படியாண்ணே, சரி ஓகேண்ணே. ஒரு பெரிய ஃபினான்சியர்கிட்ட போனீங்கண்ணே, இந்த படம் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, முக்கியமான ஹீரோக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, அதுக்கு ஒரு ஃபினான்சியர்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறேன்னு. சரி ஓகேண்ணே. அவங்க செக்யூரிட்டி அதுக்கு இல்லை குமார் உங்களை நம்ப முடியாது, ஓகே நீங்கள் இருக்கு இல்லை உங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தில் சப்போர்ட் யாராவது பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட்டுக்குள்ளே மெயின் அது தானே, அவங்க போகிற சேர்ந்து தானே, எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்கண்ணே, நீங்கள் தான் அதை பண்ணணும். என்னென்ன பண்ண அவங்க வர்றாங்கண்ணே, நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே சைன் போட்டு கொடுங்க, எனக்காக இந்த பணம் வேணும். ஓகேண்ணே. ஹீரோ யாருன்னு கேட்கவே இல்லை, அது சந்தானம் சார் அப்படிங்களாண்ணே. சூப்பர்ண்ணே அப்படின்னா படம் பேருண்ணே. அந்த சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, பாரிஸ் ஜெயராஜ், சந்தானம் சார் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. எனக்கு இருந்தால் ஓகேண்ணே. இல்லைண்ணே நான் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது இப்போன்னு சொல்லிட்டு, சாரி அந்த சைன் போர்டுக்கு முன்னாடி என்ன ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டாரு, அவங்க வர்றதுக்கு முன்னாடி. ஓகே வாணி உங்களுக்கு அப்படின்றாரு. ஓகே எனக்கு ஓகே, நீங்கள் படம் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நடிக்கிறாரு, வேறு இதில் என்ன இருக்குது? ஓகே இல்லை நான் தெரிஞ்சானே அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தெரிஞ்சானே அந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணுறேன். நான் வந்து அப்போ தான் தெரிஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே மெயினே நான் தான், சாட்சியெல்லாம் கிடையாது, மெயின் நான் தான், ஹீரோவே நான் தான் அதுக்கு. அந்த மாதிரி ஓகே. இதெல்லாம் யார் வந்து கேட்கணும்னு நினைக்கிங்க தைரியமாக வந்து ஒரு காமெடி ஆக்டர்கிட்ட இருந்துட்டு இன்னொரு காமெடி ஆக்டர் வச்சு படம் பண்ணுறாரு, அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது அவர் தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவர் என்னன்ட்டு அவர் அதுதான் இல்லைன்ட்டு நான் போயிருக்க போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது மட்டும் நான் பண்ண பேட்டிலேயே தன்னோட மேனேஜர் ப்ரொடியூசர் பற்றி இவ்வளோ பேசினவர் நீங்கள் ஒருத்தர் தான். இப்போ தான் ஏன்னு புரியுது நிஜமாவே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் சொல்கிறல நட்புக்காக பண்ண வேணாம், இந்த படம் பண்ண வேணான்னு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. பிகாஸ் அவர் ஆக்சுவலி சொல்கிறது கரெக்ட் தான். பிகாஸ் பர்சனலாக நம்ம பண்ணுறது வேறு விஷயம். நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்க, பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம்.
பட் ஒரு படம்னு வந்தால், ப்ரொஃபஷனலாக ஒரு படம்னு வந்தால், அந்த நட்பை தாண்டி இந்த படம் நம்மளுக்கு என்ன பண்ணும், என்ன செய்யும், நம்மளுக்கு என்ன ரீச் கொடுக்கும், நம்மளுக்கு என்ன பணம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த நட்புங்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு படத்தை மட்டும் பார்க்குற ஒரு பக்குவம் வேணும்ல. ஆமாம் ஆமாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? கஷ்டங்க. அது உண்மைக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய ஹீரோக்கள் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் மாட்டியிருக்காங்க. பிகாஸ் அவங்க சொல்லுவாங்க, சூரி சும்மா எனக்காக ஒரு 5 நாள் வந்து நடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இல்லை அதெல்லாம் நிறைய தவிர்த்துருக்குன்னு சில இதில் எப்படி அதான் எப்படி தவிர்ப்பீங்கன்னு கேட்குறேன். பிகாஸ் இது ஒரு வாழ்க்கை பாடமாக கூட பார்க்கலாம், ஒரு லைஃப் லெசனாக. பிகாஸ் இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லணும்னு என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை அது இப்போ சமீபத்தில் ஒரு என்னோடய வரிசையில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான இயக்குநர்கள் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. ஒரு படத்தில் நடிக்கிறது வந்துச்சு. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக எல்லாம் பண்ண முடியாத சூழல், என்ன பண்ணுறேன்னு தெரியலை. யோசிச்சிங்க குமாரன்ட்டு பேச ஆனால் என்னென்ன பண்ணலாம், ஆனால் நோ சொல்கிறது கஷ்டம். கண்டிப்பாக இது எங்கே சொன்னாலும் தப்பாக தான் தெரியும். நோ தான் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லவா? நான் சொன்னால் அது வேறு மாதிரி போகும், நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கிறோம். கோவம் வராது அவங்களுக்கு. கோவம் வரலாம், இருந்தால் நீங்கள் சொல்லி நான் சொல்லி வித்தியாசம் இருக்குது. என்னென்றால் நேராக போனேன், அண்ணே இந்த படங்கள் இருக்குண்ணே, இப்போ இப்படி இருக்குண்ணே, என்னால் பண்ண முடியாத சூழல்ண்ணே, சாரிங்கண்ணே நான் என்ன பண்ணாட்டு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக இந்த சொல்ல பண்ண முடியலை. ஒருவேளை மேலே அடுத்தடுத்த படத்துக்கு உங்கள் கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது நான் எதையுமே கனெக்ட் பண்ணாமல் மெயினாக நீங்கள் என்ன அதெல்லாம் இல்லாமல் நான் நடிக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த இதுக்கு மட்டும் என்னால் இப்போ இந்த காலத்தில் நான் வர முடியாதுங்கண்ணே, இது தான் நீங்கள் என்ன சொல்லி நான் சேர்த்துக்கணும். ஓகே சூரி, லாஸ்ட் அவுட் அப்படி தான் செய்யுது. இல்லை இது மீறி நீங்கள் இருந்துனே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சுருங்க. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான் அதில் இல்லாமல் வந்து நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன கேட்டால் நான் அது இல்லாமல் வந்து நல்லா இருக்கும்னே. இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவதுனா கூட நான் ரெடியாக இருக்கேன். ஆமாண்ணே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு என் மனசுக்கு இதில் இல்லாமல் நல்லா இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வந்துச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு பரவாயில்ல ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டேன். என்னை ரொம்ப நாள் என்னை தள்ளி இது பண்ணவே இல்லை. சிலதுங்க நான் சொல்லிடுவேனே. ஆமாம் என்ன மேக்ஸிமம் யாருக்கு மெசேஜ் எதுலையும் நான் சொன்னதே கிடையாது. நேரில் சொல்கிறேன். ஆமாம் 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 நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லிட்டுனா எனக்கு கிளியராக இருங்க. நான் மெசேஜில் சொன்னாலும் என்ன சூழலில் அவர் என்ன சொல்ல அதுக்கு அது எப்படி ஏற்றுக்கிட்டாரு அது எனக்கு எதுவுமே தெரியும். நானும் ஒரு கற்பனையில் அவர் உருவத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேனே. அவர் ஃபேஸ் இப்படி இருந்திருக்குமா, இப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார். நானும் அவர் உடம்புக்குள்ளே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேனே. அது எதுக்கு அது நேரில் பேச சொல்லிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். பதிலுக்கு அவருன்னு பேசினா அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். அங்கேயும் முடிஞ்சுண்ணே காப்பி சாப்பிட்டு வந்துட்டோம்னா கிளியர் ஆகிடும். அடுத்தது போயிடலானே, அது யாவுமே இருக்காதுங்க. மனசு கிளியர் ஆகிடும். ஆமாங்கண்ணே. அடுத்து எனக்கு அந்த ஒரு நிற்காதுண்ணே. இப்போ நாங்கள் மெசேஜ் போட்டு அவர் சூப்பர் தேங்க்யூ சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டீங்க சொல்லி மெசேஜ் போட்டாலும் கூட என்னை 2 மணி நேரத்துக்கு என் மனசுக்குள்ளே அவர் தான் இருப்பார், என் மைண்டுக்குள்ளே. இல்லை ஃபார்மாட்டிக்கு போகிறாப்புல, இல்லை என்ன நினச்சான்னு தெரியல, என்ன சொல்வாருன்னு தெரியலன்னு 2 மணி ஆட்டை சொல்லி விட்டாலும் அது இங்கே வாய் ஒரு இடத்துக்கு ஒரு அவர் இந்த எஸ் சூரிய ஏதோ ஒரு இதை சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தானே எங்கள் அண்ணன் ஒரு விஷயம் எங்கே சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 லேன் ஒரு இடத்துல சொல்லி நான் போக முடியாது சூரி, வேண்டாம் நீங்கள் சொல்லியிருங்கன்ட்டு இன்றைக்கி யாராவது ஒரு ஆட்டை சொல்லிவிட்டா அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே பதிவு பண்ணுற கம்மின்னு எங்கே யாருமே பதிவு பண்ண மாட்டேன், பதிவு பண்ண முடியாத சின்னத்தில். அப்போ கம்மியாக பதிவு பண்ணாலும் ஒரு வார்த்தை அதிகமாக பதிவு பண்ணால் நல்ல விதமாக பண்ணிட்ட பிரச்சனை இல்லைங்கண்ணே. பரத்வாஜ் அண்ணன் வந்து தப்பாக நினச்சக்கூடாதுன்றக்காக நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி பக்காவாக இப்படி சொல்லி இதை சொல்லிருங்கன்னேன்டுவேன். அங்கே போயிட்டு அவர் ரொம்ப ஜெனூனான்னு அவரை காட்டிக்கிறதுக்காகவோ தெரியல, நான் 4 நிமிஷத்தில் சொன்னது அவர் 1 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிருப்பாருண்ணே. இன்னும் ஒன்று ஒரே வார்த்தையை ஒவ்வொரு மூஞ்சின்னு வர்ற விதம் வேறண்ணே. அண்ணே சாரிண்ணே இப்படி ஆயிடுச்சுண்ணே, தப்பாச்சுக்கண்ணே, கண்டிப்பாக நாளைக்கு ஃபோன் பண்ணுறேண்ணே, இப்போ நான் சொல்கிறது வேறண்ணே. அப்போ சூர்யா பார்த்து ஒன்றும் இல்லை சாரி தப்பாச்சுக்க வேணாம் நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, இது வேறண்ணே. அப்போ முடிஞ்சதுக்கு நேரில் போய்ட்ட பிரச்சனை. இல்லாட்டங்க ஒரு ஆள்கிட்ட போகிறப்ப அதை அழகாக ரெடி பண்ணி செட் பண்ணி அதை ஜோடிச்சு போகிறப்ப அது அங்கே போய் இப்போ டோட்டலாக வேறு மாதிரி போகுதுங்க. படத்தில் நடிக்கிறீங்க கருடன், இது உங்கள் முதல் தியேட்டருக்கு போகிற கமர்ஷியல் படம், ஒரு மாதிரி நீங்கள் ஹீரோவாக நடித்து போகிற படம், உங்களை நம்பி மவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். இப்போ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது டைரக்டர் கிட்ட சொல்லணும், இது வந்து இது இப்படி பண்ணலாமா அது அப்படி பண்ணலாமான்னு அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்லை படம் ஷூட்டிங்கில் சம்டைம் நீங்கள் வந்து லைக் ஓகே இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கே நம்ம கொஞ்சம் பேசலாமா இதை பற்றி? கண்டிப்பாக சில விஷயம் கேட்டிருப்பீங்க. இன்னொன்று நம்ம கதை படிக்கையிலே ஒரு சிலர் வந்து இந்த கேரக்டருங்க இல்லாமல் நல்லா இருக்குமா, இல்லை எக்ஸ்ட்ரா இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா,
இல்லை இந்த இடத்துல இது தேவையா, சில கேள்வி நமக்கு எழும்போம்னே, அதை டிஸ்கஷனில் நம்ம கேட்டுருவோம்னே, டேட் சார்ட்ட கேட்குறப்ப ஓகே நல்லா இருக்கணும்னே. சிலது நல்லா நம்மளே படித்து சூப்பர் ஓகேன்றதே வந்து எழுத்து வேறு உருவம் வேறு வடிவம் வேறுனே. இங்கே எழுத்தில் என்ன எழுதிடலானே, நீங்கள் அதுக்கு உருவமாக அங்கே வச்சு நீங்கள் எடுக்கிறப்ப நிறையா விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு பெருசாக தெரியுமுன்னே, பெருசாக ஃபீல் பண்ணது கம்மியாக தெரியும்னே, கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ணதும் அங்கே என்ன வேணாலும் மாறும்னே. என்னது சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ படுத்திருப்போம் அந்த சீனை, படிக்கையில் கண்ணு கலங்கியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் விசுவலில் பார்க்கப்போ நமக்கு அது எதுவுமே ஃபீல் பண்ணிக்க முடியாது, எங்கேயோ அது தப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் சில இடங்களில் தேவைப்படுறதுல அது என்ன சார் எனக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருப்பேன். ஆனால் இது எனக்கு கொஞ்சம் இப்படி இருக்கேனே, கொஞ்சம் மீட்ராது, இல்லை சார் ஒன்றும் தெரியாது சார், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னேன்ட்டு. ஏன் உதாரணத்துக்கு கருடன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் ஓடியாருது, அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. போய் அந்த ஹை ஸ்பீடு வரத்துடாது என்னென்ன புரியலைன்ட்டு, இல்லை சார் இங்கே பின்னாடி ஓடியாங்கன்ட்டா நான் ஓடியாந்துட்டேன். மானிட்டர் வந்து பார்க்குறப்போ அவர் பின்னாடி ஒருத்தர் விரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராகி இப்படி வர எனக்கு ஒரு கூஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. என்னது அப்படின்ட்டு, என்ன சார் அப்படின்னாங்க. ஆனால் இல்லை நீ சூப்பராக இருக்குண்ணே, அண்ணே இல்லை இது கொஞ்சம் ஓவராக இருக்குண்ணே, ஏன் இல்லை ரொம்ப ஓவராக இருக்குண்ணே, இது ஏதாவது இது பண்ணிடுவாங்கண்ணேன்ட்டு. சார் நல்லா இருக்குங்க சார் அப்படியாண்ணே. மாஸ்டர் சார் சூப்பராக, மாஸ்டரை கேட்டால் அவர் சூப்பர்னு சொல்லுவார், அவரை விடுங்க உங்கள்கிட்ட வரல மாஸ்டர் சாரி. அப்போ கேமராமேன்ட்ட கேட்டேன், ஓகே நல்லா இருக்கேன் சார். சார் நல்லா இல்லை நான் குறை சொல்லவே இல்லை, எனக்கு நல்லா இருக்குமா அதை தான் நான் கேட்குறேன். ஓகேன்றார். அப்போ திருப்பி கேமரா போய்ட்டு அண்ணங்கிட்ட போய்ட்டு டேரக்டர்கிட்ட, அண்ணே அதை நார்மலாக போய் ஆக்கிடலாம்ல அப்படின்னு கேட்குறேன். நம்ம எடிட்டிங்கில் நார்மல் ஆக்கிடலாம் சார், ஆனால் கைஸ்படி தான் சார் வரும் அது எழுதுறாரு. இல்லை அப்போ தான் அவர் சொன்னார், சார் இல்லை சார் இங்கே ஒரு விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு விசுவாசத்துக்காக ஒருத்தர் விரட்டி தப்பு நடந்துக்க அவன் விரட்டி போகிறேன், அவன் வேலை விரட்டி தான் சார் போகிறேன். இங்கே பார்க்குறது சார் உங்களுக்கு இங்கே கேமரா ஒர்க் தான் சார் உங்கள் கைஸ்படுத்துறது, அவன் வேலையை தான் சார் பண்ணுறேன். நீங்கள் அதில் அந்த கண்டென்ட்டாக சார் நிற்குது, அங்கே என்ன சொல்கிறாங்க அது என்ன கண்டென்ட் பாருங்க. நீங்கள் உலகத்திலேயே விசுவாசமான ஒரு நாய் தான், ஆனால் இந்த நாயை விட விசுவாசம் ஒருத்தண்டா அது சொக்கேன், இந்த கண்டென்ட்டாக சார் அங்கே நிற்கிது, நீங்கள் இதை பார்க்காதீங்க சார் அப்படியா சார் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் கீழே விழுந்து எந்தக்கப்புறம் இந்த சட்டையை உதறி வரேன்னு அது மட்டும் தூக்கிடுங்களே சார், ஒன்றும் தெரியாது சார், இல்லை அது மட்டும் தூக்கிடுங்க, அது வேண்டாம், அதுக்கு நீங்கள் எதாவது காரணம் சொல்லிடுறாங்க என்கிட்ட அப்படின்ட்டு. அப்போ அதையும் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணாங்க. அப்போ வெற்றி என்கிட்ட போய் கேட்டேன், ஆனால் அது மட்டும் கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஆமாம் நான் பார்த்தேன், கொஞ்சம் அப்படித்தான் இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக அந்த சட்டை இது பண்ணிடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அவன் ட்ரிம் பண்ணிருன்னு சொன்னேன், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டேன், அது கொஞ்சம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் போ ஒரு சில அதை பார்க்க நமக்கு நம்பிக்கை வந்துடுது. சிலது நல்லா தானே இருக்குது, ஓகே தானே, ஏன் நம்மளாம் ஒரு விஷயத்த நம்மளாம் கீழே ஏன் இறக்கணும்? ஐ திங்க் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் நம்மளால இந்த மாதிரி ஏற்றுப்பாங்களா அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிற ஒரு உண்மைதான் அதான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் நம்மளை எந்த அளவுக்கு அவங்கள நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை நம்மளை பார்த்து சிரிப்பாங்களா, இல்லை காரணம் நான் அங்கேருந்து வந்ததுனால சொல்லுவேன். இன்றைக்கி புதுசாக ஒரு பையன் வந்துட்டான்னா அவன் ஹீரோன்னா அவன் ஒரு ஆக்ஷன் பண்ணான்னா இது பண்ணால் கூட அவன் ஹீரோ புதுசாக இருக்கலாம், பட் அந்த சுச்சுவேஷன் இமேஜ் இருக்காது. அப்போ ஓகேன்றுவாங்க. என்னை சிரிச்சு பழகிட்டாங்க, என்னுடைய கோமாளித்தனம் எல்லாத்தையும் பற்றி பழகிட்டாங்க. என்னை டக்குண்டு நான் ஒரு ஹைஸ்பீடில் வர்றதோ இல்லை வேறு மாதிரி நிற்கிறதோ நடிக்கிறதோ எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க தெரியல. அது எனக்குள்ளே ஒரு பயம், அதை உடச்சிட்டார் வெற்றிமாறன், அது உடச்சிட்டாரு. இங்கே கதை தான் ஒருத்தனை உருவாக்குது, கதை தான் ஒருத்தனை ஆளுமை பண்ணுது அப்படின்றது அது உடச்சிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு நான் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கடன் வரைக்கும் வந்துருச்சு. இன்றைக்கி கூட நம்பிடுச்சு, ஓகே பண்ணுங்க அப்படின்னு. நான் இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு போகாமல் எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திட வேண்டியிருக்கு அவங்கள ஆடியன்ஸ் கொஞ்சம் சரி இதுக்கு மேலே வரமாட்டேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க, போன தடவை என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்காக இப்போ ஒரு ஸ்டெப் கொஞ்சம் வந்திருக்கேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க, அப்படி கொஞ்சம் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நம்ம போவோம். ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அண்ணே எனக்கு நான் சாரி நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன ஏன்னா நீங்கள் ராம் சார் 7 கடல் டப்பிங்கில் அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, அப்போ தான் உங்களை பார்க்குறேன் அண்ணே, உங்களை வீடியோலாம் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நிறைய வெளியில் பேசுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷம். விடுதலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்படிங்கிற அண்ணே எப்படி வந்திருக்கு? நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு, நல்லா வரும், சூப்பர்னு சொன்னீங்க. கொட்டுக்காலியும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. அண்ணே அப்படியே அண்ணே ஆமாம் எப்படின்னு இருக்குது? விடுதலை சூப்பராக இருக்குது, கொட்டுக்காளி இன்னும் பிரமாதமாக உங்களுக்கு
நல்ல ஒரு இன்னும் உங்களுக்கு பிரமாதமாக பதிவாக இருக்குமா அது அப்படின்னு சொன்னீங்க. அண்ணே அப்படிங்களாண்ணே? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னீங்க. அது அப்படியே எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லது. ஏன்னா எனக்கு இப்போ அதை கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் கருடன். பட் அதையும் தாண்டி இப்போ வந்து கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாயல் காப்பாடியோட ஃபில்ம் வந்து கிராண்ட் ப்ரீ செகண்ட் ப்ரைஸ் காம்படிஷன் செக்ஷனில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மொமெண்ட் இருக்கிறப்போ உங்கள் கொட்டுக்காளியும் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை, விருப்பம். ஸோ எப்படியாவது எஸ்கே கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அதுவும் ஒரு பார்த்துட்டா அப்புறம் சூரியோட ஃபுல் ரேஞ்ச் கொஞ்சம் தெரியும். பிகாஸ் அது நிஜமாவே ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஃபில்ம், ரொம்ப ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது வந்து மக்கள் பார்க்கணுங்கிறது பார்த்தே ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் அந்த சினிமா விரும்புகிற மக்கள் பார்த்தே ஆகணும். ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் அண்ணே. கண்டிப்பாங்கண்ணே. அது நீங்களும் அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பெல்லியில் கொடுத்தோம். நீங்களும் அந்த படத்தை ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் போய் பார்க்கணும், இந்த படத்தை வெளில கொண்டு நிறையா விஷயம் நீங்கள் பேசியிருந்தீங்க. எஸ்கேவுமே அதை சொன்னார். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டருக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. படத்துக்கான ட்ரெயிலெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், விரைவில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படம் மக்கள் பார்வைக்கு நான் வரும் நம்புறேன். ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கருடன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Remax, my device, my life. Coming soon. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.